மக்கள் நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போனால் டாப் குக் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னடா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரலையே, இன்னும் என்ன தான் சொல்கிறேன், என்ன தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த எல்லாமே நான் கரெக்டாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் யார் யார் உள்ளே வந்திருக்காங்க, யார் யார் என்னங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்தேன். அது எல்லாமே ஒரு 95% எல்லாமே உண்மையாக தான் வந்துச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டாப் குட்டோட ப்ரோமோ ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீக் ப்ரோமோ ஒன்னோட பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் நம்ம குக் பொம்மையோட இது வேறு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோ காமெடி ஃபன் மூடு, அந்த டாஸ்க்காக இருக்கட்டும், அந்த பேரிங்காக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு எனக்கு சொந்தங்கள் மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி டைலாக வேறு இருக்குது. அண்ட் என்னென்னா இதில் வந்துட்டு நம்ம கிராண்ட் இன்ட்ரோ தான் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. நம்ம குக்ஸுக்குலாம் கிராண்ட் இன்ட்ரோ நம்ம எப்பயும் போல கோமாளிச்சில் ஒருத்தர் ஒதுக்கி விட்டாங்க. நம்ம இதில் வந்துட்டு கிராண்ட் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த கிராண்ட் இன்ட்ரோவில் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போது அந்த மாஸ் என்ட்ரியில் இருக்க பாருங்க தரமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செஃப்பு அண்டு நம்ம டாப் குக்ஸு தான் உள்ளே வராங்க. வேறு லெவலில் அப்படியே ஒரு வைப்பு மூமெண்ட்டோட டான்ஸ் ஆடிட்டு வெறித்தனமாக வராங்க. அந்த அந்த இதுலேயே அதே செம்மையாக இருக்குங்க அந்த இன்ட்ரோலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்தோடனே ஒரு சேலஞ்சு போட்டாங்க. பாவம் நம்ம டாப்ஸு குக்குலாம் பாவம் அவங்க பண்ண என்ன பாவமோ தெரில. வந்தோடனே ஒரு குக் பண்ண விட்டாங்க, சேலஞ்சு போட்டாங்க. என்ன சேலஞ்சுனா 2 minutes சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் வந்துட்டு என்னென்னா கூட நிறைய ஒரு அப்பளம் கொடுத்துருவாங்க. கூட நிறையா அப்பளம் கொடுத்து அது சேலஞ்சு மட்டும் இல்லாமல் ஒரு பேரிங் எடுக்கிறது. அந்த கூட நிறையா அப்பளத்தை கொடுத்து இந்த லைன் பை லைனாக நிற்க வச்சுருவாங்க. லைன் பை லைனாக நிற்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எந்த பேரிங் வேணும், நீங்கள் எவ்வளோ அப்பளம் அதில் வந்துட்டு அந்த கூடையில் வந்துட்டு அப்பளம் இருக்கும். அந்த அப்பளத்தை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அப்பளம் சாப்பிட்றீங்களோ நீங்கள் இதில் யாரையாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். யார் நிறையா அப்பளம் சாப்பிட்றாங்களோ அவங்க யாராச்சும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு அந்த நம்ம குக்ஸ் மட்டும்தான் இதில் கலந்துக்கணும். வேறு கோமாளிஸ்லாம் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா கோமாளிஸ்க்காண்டி தான் இவங்க பாடுபடுறாங்க. அண்ட் அந்த கூட நிறையா அப்பளம் வச்சுக்கிட்டு நம்ம தலைவனுங்களாம் நொறுக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் அதில் வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த சூஸ் பண்ணுறதுல தான் கிரிட்டிக்கலே. ஏன்னா அவங்க எவ்வளோ அப்பளத்தை சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியாது, இவங்க எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியாது. அதுவும் நம்ம அந்த சைடில் வந்துட்டு நம்ம தலைவன் டைலாக் பாரு, இந்த மூஞ்சிகளெல்லாம் வச்சு நான்லாம் வந்துட்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளும் அப்பளம் சாப்பிட்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் போய்ட்டு மோனிஷா அடி வாங்க பாருங்க, தேவையில்லாத அடிங்க. அதெல்லாம் மோனிஷாவுக்கு தேவையா? காமெடி பண்ணுற மாதிரி போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா அதனால் நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம மோனிஷா எப்பயும் போல் காமெடி பண்ணுறது. நம்ம தலைவர் சாய் தினா வந்துட்டு குத்துன்னு குத்தி எரிஞ்சிட்டாப்புல, எங்கே வரப்போ அங்கிட்ட அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் வந்துட்டு ஒரு அப்பளம் சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல ஒரு தலைவன். அந்த தலைவன் என்ன பண்ணுவாருன்னா, நான் வீட்டில் கூட நான் 2 மாத்திரை தான் சாப்பிடுவேன், இங்கே வந்துட்டு 10 அப்பளம் திங்க போகிறீங்க, ஐயோ என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தலைவன்லாம் விட்டா ஓடிடுவார் போல இருக்கு. அடுத்த எபிசோடெலாம் வரவே மாட்டார் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சேலஞ்சே அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்பளம் சாப்பிட திகட்டுன்னு வச்சு அது ஒரு இதாகவே இருக்காது. அவ்வளோ ஒரு கஷ்டமான சேலஞ்சாக நம்ம செஃப் பெங்கட் பெற்று கொடுத்துட்டாப்புல. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முதல் நாளே இப்படி வாட்டிட்டு தான் 2ஆம் நாளாக எப்படிங்க வருவாங்க? 2ஆம் ஒரு ஃபன் மூடு எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் ஃபஸ்ட் நாளே இந்த 2 minutes சேலஞ்சுன்னு கொடுத்தீங்க பாருங்க, சுச்சோ. அந்த 2 minutes சேலஞ்சுக்கு பேர் வந்துட்டு ரேப்பிடோ ஃபயர் சேலஞ்சா. பேரை பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஃபயர் சேலஞ்சு சூப்பராக இருக்குது. ஏன்னா வண்டி ஓட்டுவோம் போல இருக்குது, வண்டி ஓட்டு போய் கொடுத்துட்டு ஓட்டணும் போல இருக்குது ரேப்பிடோவில். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டாங்க. பார்க்கலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபயர் லெவலில் மேலே வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரோமோ வந்து செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்குறோம். 19ஆம் தேதி தூக்குறோம்.